ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பேட்டரி டெக்னாலஜியை பற்றி பேசலாம் அப்படின்னு எனக்கு தோணிகிட்டு இருக்கும்போது, இப்போ நம்ம ஆல்ரெடி பேட்டரி டெக்னாலஜியில் இவி வெஹிக்கிள்ஸ் நிறைய வருது. பேட்டரி மட்டும் நம்ம இவிக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதில்ல, சோலார் இன்வெர்ட்டராக இருக்கட்டும், சோலார் இன்வெர்ட்டருக்கு யூஸ் பண்ணுற பேட்டரியாக இருக்கட்டும், ஈவன் நம்ம கரண்ட்டு கட் ஆகிடுச்சுன்னா பேட்டரி தான் யூஸ் பண்ணோம். ஸோ ஓவரால் நம்ம பேட்டரியோட டிமாண்ட் இப்போ ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் என்ன லேகில் இருக்குது? ஈவன் எலக்ட்ரிக் இண்டஸ்ட்ரியே எங்கே லேக் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டரியோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட். ஓகே, பேட்டரியை எவ்வளோ காலம் மெயின்டைன் பண்ண முடியும், அதுக்கு எவ்வளோ வருஷம் வரைக்கும் லைஃப் இருக்குது, கேரண்டீடாக ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எடுத்தோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ வருஷம் நம்மளால் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டினாக இருக்குது. ஓகே, ஸோ அப்போ நம்ம ஒரு இனிஷியல் பட்ஜெட் போடுறோம் அப்படின்னும் போது நம்ம பெட்ரோலுக்கு நிகராக தான் நம்ம இந்த பேட்டரி காஸ்ட்டை நம்ம கம்பேர் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது இது லாபகரமாக இருக்கா? நம்ம ஒரு லாங் டேர்முக்கு ஒரு 10 to 15 இயர்ஸ் வச்சுக்கோங்களேன். ஒரு வண்டியோட ஆயுட்காலம் 10 வருஷம். இப்போல்லாம் 10 வருஷம் அப்படின்றதே ரொம்ப மேக்ஸிமம் ஆகிடுச்சு. ஏன்னா 2-3 இயர்ஸ்லேயே வெஹிக்கிள் மாற்றுறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஈவன் பெட்ரோல் வெஹிக்கிள் கூட மாற்றுறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. பட் நம்ம ஒரு 10 வருஷமாச்சும், மினிமம் ஒரு 10 வருஷமாச்சும் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. ஓகேவா? இதை வாங்கிட்டு ஒரு 3-4 இயர்ஸ்லேயே நம்ம விற்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் இருக்குல்ல. ஸோ அதை பற்றின ஒரு டிஸ்கஷன் பண்ண போகிறோம். ஃப்யூச்சரில் இப்போ நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கொஞ்சம் மெச்சூர் ஆகிட்டே இருக்குது. இதில் என்னெல்லாம் சேஞ்சஸ் கொண்டு வர வேண்டியது இருக்குது, அண்ட் நம்ம பேட்டரியில் இப்போ அட் ப்ரெசென்ட் இருக்கிற பேட்டரியில் என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது தான் இருக்குது. இப்போ நான் பர்சனலி பார்த்தீங்கன்னா நான் 2 எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வச்சுட்டு இருக்கேன். ஸோ இதில் என்னென்னலாம் பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்றதும் அதில் நான் கொஞ்சம் இந்த வீடியோவில் நீங்கள் முழுசாக பார்ப்பீங்க என்னென்னலாம் பிரச்சனை இருக்குது அப்படின்றத. சரி, நம்ம வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, ஸோ இது டிஆர் மார்க்கெட் பிளேஸை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம். 100% நம்ம குவாலிட்டியில் நம்ம டிஷர்ட் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ 100%ல் உங்களுக்கு டிஷர்ட் வேணும், பனியன் வேணும்னா நீங்கள் இந்த சைட்டை காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் இது நம்ம ப்ரௌன் கலர். ஓகே, ஸோ ப்ரௌன் கலர் இது வரைக்கும் நான் போட்டதில்ல, போன வாட்டி மஞ்சள் தான் போட்டிருந்தேன். ஸோ இது ப்ரௌன் கலர் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். சாக்லேட் ப்ரௌனு ரொம்ப ரேர் தான். இந்த ப்ரௌன் கலர் சாக்லேட் ப்ரௌன்லாம் ஆல்மோஸ்ட் மார்க்கெட்டை விட்டு போன மாதிரி இருக்குது. எனக்கு இந்த ப்ரௌன் கலர் ரொம்ப ஃபேவரேட்டு. ஸோ யாருக்கு ப்ரௌன் கலர் யாருக்கு ஃபேவரேட் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது இல்லாமல் நம்ம போன வீடியோவில் போலோ டிஷர்ட்டும் நம்ம போட்டு காமிச்சிருந்தோம். இது எல்லாமே எக்ஸல் சைஸ், எனக்கு எக்ஸல் சைஸு. ஸோ என்னோட ஒரு 6 feet கிட்ட இருக்கீங்க அப்படின்னா எக்ஸல் எடுங்க. எனக்கு கீழே இருக்கீங்க அப்படின்னா லார்ஜ் போகலாம். ஒரு 5.5 5.6க்கு நீங்கள் லார்ஜ் போகலாம். மீடியமும் உங்களுக்கு அதே ரேஞ்சில். உடம்பு ரொம்ப லீனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மீடியம் போங்க. மீடியமே கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், நான் சொல்லிடுறேன். அதுக்கும் கீழே ஸ்மால் சைஸை இப்போ க்ரீன் டெக் சுமித் பார்க்குறீங்களா, அவர் உடம்பு வாக்கில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மீடியம் வாங்காதீங்க. ஏன்னா அவருக்கே லூஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஸ்மால் இன்னும் நான் கொண்டு வரல, அது ரெக்குவயர்மெண்ட் பேஸில் நான் கொண்டு வரலான்னு இருக்கேன். கொஞ்சம் பூசின மாதிரி இருக்கீங்கன்னா மீடியம் சைட் போங்க, சரிங்களா? ப்ராடக்ட் ரிலேட்டட் எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம சைட்டில் இருக்குது, போய் பாருங்கள். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணோன்னா பாருங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் மேற்கொண்டு இன்ஃபர்மேஷன் வேணும்னா என்னை கம்யூனிகேட் பண்ணுங்கள், சரிங்களா? சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் முக்கியமாக இந்த பேட்ரி சம்மந்தமான மெச்சூரிட்டி எப்படி, இந்த பேட்ரி எந்த அளவுக்கு இருக்குது, இப்போ நம்ம நம்பி ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கினா நம்ம எவ்வளோ வருஷம் இதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு சராசரியான ஒரு கேள்வி தான். சரி, நான் யூஸ் பண்ண அனுபவம் வரைக்கும் சொல்கிறேன். இந்த லித்தியம் பேட்டரி எந்த அளவுக்கு ஒரு ஸ்திரத்தன்மை வாய்ந்தது, எந்த அளவுக்கு இதை நம்பி வாங்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் எனக்கு 50-50 சான்சஸ் தான். ஏன்னா எனக்கு முழுக்க இந்த லித்தியம் டெக்னாலஜி, இப்போ இருக்க லித்தியம் டெக்னாலஜி மேலே அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லை. இதுக்கு காரணம் என்னன்னா, இதை நான் ஏன் இந்த லித்தியம் டெக்னாலஜி ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு, நான் 100% சக்ஸஸ்ன்னு சொல்ல மாட்டேன். அண்டு இதில் ஃபெயிலியர் ரேட்டும் இருக்குது. காரணம் என்னென்னா, இந்த லித்தியம் பேட்டரியில் சில டிஸ்அட்வான்டேஜ், ஆனால் முக்கியமான சில டிஸ்அட்வான்டேஜ்லாம் இருக்குது. இப்போ நம்ம ஊர் கிளைமேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் மோஸ்ட்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மர் கிளைமேட். ஓகே, ஸோ மோஸ்ட்லி ஹீட் கிளைமேட்டு அண்ட் ஹுமிடிட்டி ஜாஸ்தியாக இருக்கிற கிளைமேட். இப்போ இந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா ஹுமிடிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். அப்படியே செவுத்துலேயே பார்த்திங்கன்னா தண்ணி வரும். அந்தளவுக்கு ஹுமிடிட்டி ஜாஸ்தியாக இருக்கிற ஒரு கிளைமேட் ஜோன்னு நம்ம கடற்கரை ஓரத்தில் இருக்கிறதுனால இந்த ஹுமிடிட்டி ஜாஸ்தியாகவே இருக்குது. காற்றில் இருக்க ஈரத்தனம். அண்டு
புயல் மழை இப்போ மழை டைம் அப்படின்னு வந்தால் கூட நமக்கு வந்து தண்ணி ஃப்ளட் ஆகிறதுக்கான ஏரியாக்களும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டுத்துலேயுமே விஸ்டாண்ட் ஆகணும். முக்கியமாக ஹீட்டை விஸ்டாண்ட் பண்ணும். ஸோ அதுதான் மெயின். ஓகே, ஸோ இந்த ஹீட்டை விஸ்டாண்ட் பண்ணுறதுல தான் ரொம்ப புவராக இருக்குது இப்போ இருக்கிற லித்தியம் பேட்டரி. ஏன்னா இதோட கெமிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா என்எம்சி கெமிஸ்ட்ரி யூஸ் பண்ணியிருக்காங்க. நிக்கல், மேக்னீஸ் அண்ட் கோபால்ட்டு, இது மூணுமே பார்த்தீங்கன்னா இந்த தன்மையான பேட்டரி வந்து ஓவராக ஹீட் ஆகிடுச்சுன்னா பிளாஸ்ட் ஆகிற சுச்சுவேஷனில் தான் இருக்குது. ஸோ இது ஒரு முக்கியமான டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. இந்த ஹீட் காரணமாக என்ன ஆகுது அப்படின்னா இதோட லைஃப் சைக்கிளுமே பாதிக்கப்படுது. இப்போ நார்மலாக ஏதோ ஒரு பேட்டரியை நீங்கள் எடுத்தால் கூட அதோட லைஃப் ஏற பேட்டரி வந்து பல்ஜ் ஆகும். கரெக்டுங்களா? இந்த பேட்டரி பல்ஜ் ஆகிறது அப்படின்றது ஒரு நார்மலாக பேட்டரி ஏஜிங் ஆகுதுன்னா இது நடக்கும். ஓகே, அண்ட் லித்தியம் செல்லையும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, பல்ஜ் ஆகும். ஓகே, ஸோ ஒரு 2-3 இயர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இது வந்து ஏஜ் ஆகிட்டு இதோட பேட்டரியோட அந்த பவர் வந்து லூஸ் ஆகுது. இப்போ நம்மளோட பேட்டரி செல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே பேட்டரி செல்லில் நம்ம வந்து 2 கிலோவாட்டோ 3 கிலோவாட்டோ கொடுக்கல. எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன இந்த AA பேட்டரி மாதிரி இருக்கும். ஒன்றும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.5லேருந்து 3 வோல்ட்டுக்குள்ளே தான் அந்த பேட்டரியோட கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் சீரீஸ் அண்ட் பேரலாக வச்சு தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய பேட்டரி பேக்காக கொடுக்குறாங்க. இது எல்லாம் எப்படி இருக்குன்னா சீரீஸாக இருக்கும். ஒரு சீரீஸில் உங்களுக்கு 90 வோல்ட் வருது அப்படின்னா அதில் ஒரு பேட்டரி மட்டும் பிரச்சனை அப்படின்னா அந்த மொத்த சீரீஸுமே உங்களுக்கு வந்து லாக் ஆகிடும். அந்த மொத்த சீரீஸுமே ஒர்க் ஆகாது. ஸோ அப்படி இருக்கும்போது அதில் நல்லா இருக்கிற பேட்டரி கூட ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த ஒரு பேட் செல்னால். ஓகே, ஸோ இதுக்காக தான் நம்ம செல் பேலன்சிங் அப்படின்னு பண்ணுவோம். இந்த செல் பேலன்சிங் அப்படின்றது டெம்பரரி மெத்தட் அப்படின்னு தான் சொல்லலாம். அதாவது அது உயிர் இல்லாத பேட்டரியை வந்து கொஞ்சோண்டு உயிர் கொடுக்கறது, கொஞ்சம் உயிர் கொடுத்து சரி கொஞ்சம் ஒர்க் ஆகுப்பா அப்படின்றது. அது முழுமையாக அந்த பேட்டரியை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணால் மட்டுமே அந்த சீரீஸ் வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகும். இதில் ஏதாச்சும் மாற்று கருத்து இருந்ததுன்னா இந்த பேட்டரி டெக்னாலஜி பற்றி நல்லா தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சீரீஸில் நமக்கு வந்து ஒரு பேட்டரி செல் வீக் ஆகிடுச்சோ இல்லை 2-3 பேட்டரி வந்து வீக் ஆகிடுச்சோ நமக்கு அந்த மொத்த சீரீஸும் வந்து வீக் ஆகிடும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச நாலேஜ். இது தப்புன்னா நீங்கள் சொல்லுங்கள், சரிங்களா? நான் திருத்திங்கிறேன். இதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா இப்போ என்னோட பியூரிவியே வச்சுக்கோங்களேன். பியூரிவியில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் ஆகிடுச்சு. அண்ட் இதில் இருக்கிற சீரீஸில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ஏதோ ஒரு பேட்டரியில் ப்ராப்ளம் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு முழுக்க வண்டி ஓடாமல் போல், ஆனால் ரேஞ்ச் வந்து எனக்கு கம்மியாயிடுச்சு. இப்போ வந்து எனக்கு ஒரு 80 to 90 கிலோமீட்டர் எனக்கு ரேஞ்சு கொடுக்குதுன்னா இப்போ எனக்கு வந்து ஒரு 50 to 60 கிலோமீட்டர் தான் ரேஞ்சு கொடுக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு ரேஞ்சு கம்மியாகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வியை எழுப்புது. நான் வண்டியை யூஸ் பண்ண முடியும், ஆனால் என்னால் ரொம்ப காலம் யூஸ் பண்ண முடியல அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்குது. ஸோ நம்ம ஆரம்பத்தில் காசு கொடுத்து வாங்கும்போது ஒரு 3 கிலோவாட்டுக்கு நீங்கள் பேட்டரிக்கு ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட நம்ம வந்து ஃப்யூச்சரில் அதாவது ஒரு 3 இயர்ஸ், அதாவது ஒரு 5 இயர்ஸ் கழித்து நமக்கு கம்மியானால் கூட பரவாயில்ல, ஒரு 3-4 இயர்ஸ்லேயே நமக்கு வந்து பேட்ரி ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சிருது. பேட்டரியோட பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10% 20% இமீடியட்டாக லாஸ் ஆகுது. ஸோ இது வந்து நம்ம லாஸ் கணக்கில் தான் சொல்லணும். இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. இதுக்கு வந்து சொல்யூஷன் யார் கொடுக்கணும் அப்படின்னா கம்பெனி சைடில் தான் நமக்கு சொல்யூஷன் கொடுக்கணும். இப்போ கம்பெனியோட ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி எல்லாமே வந்து பேட்டரி அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறது இல்லை, எல்லாத்தையுமே வந்து அவங்க தேர்ட் பார்ட்டி வெண்டர் வெளியிலேருந்து வாங்கி அசம்பிள் பண்ணி கொடுத்துட்றாங்க. இதனால கம்பெனிக்கும் டீலர்ஷிப்லேயுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இதுக்கான சப்போர்ட் இல்லை. இப்போ நமக்கு பேட்டரி ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அதை சரி பண்ணுறதுக்கான ஒரு முழுமையான ஒரு சொல்யூஷன் வந்து அவங்க கிட்ட இல்லை. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 3 இயர்ஸ்ல இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்றது தெரியும். அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு பேட்டரி பிரச்சனைனா எங்ககிட்ட சொல்லுங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கான விஷயங்களே 1008 ப்ரொசீஜர் வச்சுருப்பாங்க. ஆனாலும் அவங்ககிட்ட நீங்கள் வந்து சொல்யூஷன் போய் நிற்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, பேட்டரியை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த பேட்டரியை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா நீங்கள் வந்து இன்னும் ஒரு எக்ஸ்ட்ராவாக இன்னொரு 3 இயர்ஸ் நீங்கள் பிரச்சனை இல்லாமல் ஓட்டலான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்படி தான் அவங்களோட சொல்யூஷன் இருக்கே தவிர குறிப்பாக அந்த பேட்டரி செல்லில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணி சால்வ் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயத்த கையில் எடுக்க மாட்டுறாங்க. ஸோ இந்த பேட்டரியோட காஸ்ட்டாக இருக்கட்டும், இதோட மெயின்டெனன்ஸ் வந்து இன்னும் மேனுஃபேக்சரிங் சைட்லேருந்து ஒரு கிளியரான விஷயத்த சொல்ல மாட்டாங்க. வாங்கும்போது என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி பேட்டரியில் பிரச்சனை இருந்ததுன்னா நாங்கள் கொண்டு போயிட்டு நாங்கள் அதோட பேட் செல்லை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிவிடுவோம். ஒரு செல்லு தானே உங்களுக்கு ஒரு 1000 ரூபாயில் முடிஞ்சிடும், ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட்டு கூட உங்களுக்கு பெருசாக இருக்காது, 2000 ரூபாயில் நாங்கள் முடிச்சு கொடுத்துருவோம். இது வரைக்கும் யாராச்சும் பேட்டரியில் வந்து ஒரு செல்லை மட்டும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேளுங்க. இது வரைக்கும் யாருமே பண்ணதில்லை. எந்த கம்பெனியும் அது ஒரு வாய் வார்த்தையாக சொல்கிறாங்க, இது மாதிரி நாங்கள் வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர நிஜத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இந்த மாதிரி செல்ஃப் சர்வீசிங் அப்படின்றது யாருமே பண்ணுறதில்லை. ஈவன் அவங்களோட லோக்கல்லையே வந்து அந்த மாதிரியான டீமே கிடையாது. செல்லை மட்டும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கான டீம் எதுவுமே கிடையாது. ஸோ இவங்க வந்து கம்பெனிக்கு அனுப்புவாங்க. கம்பெனி என்ன பண்ணுவாங்க, உங்களோட பழைய பேட்டரி இப்படி வச்சுட்டு புதுசாக ப்ரொடக்ஷனில் இருக்கிற பேட்டரியை கொடுத்துருவாங்க. சரி, இப்போ இங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. ஓகே, இது வந்து பிரச்சனை நம்பர் 2. ஃபஸ்ட்டு பேட்டரியில் செல் பிரச்சனை. இப்போ அடுத்த பிரச்சனை என்னன்னா, நீங்கள் வந்து ஒரு வருஷத்தில், அதாவது 2023 ஒரு வண்டியை வாங்குறீங்க. ஓகே, அது வந்து இப்படி ஒரு டப்பா மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த ஒரு வண்டி அவங்க அப்டேட்டுன்னு, அதாவது ஜென்ரேஷன் மாற்றுவாங்களே. இப்போ இந்த வருஷம் ஒரு ஜென்ரேஷன் இருக்குன்னா அடுத்த வருஷம் ஒரு ஜென்ரேஷன் மாற்றுவாங்க. ஸோ அடுத்த வருஷம் ஜென்ரேஷனில் இப்போ டப்பாவாக இருக்கிற பேட்டரியை வந்து ஸ்கொயராக மாற்றிடுவாங்க. ஓகேங்களா, அதாவது அதோட டைமென்ஷனாக மாற்றிடுவாங்க. அதுதான் நான் சொல்ல வந்தது. ஸோ இந்த டைமென்ஷனை மாற்றுறதுனால நீங்கள் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு கழிச்சு இந்த பேட்டரியை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம போய் நின்னோன்னா அவங்கக்கிட்ட அந்த பேட்டரியே இருக்காது. ஏன்னா அப்போ ப்ரொடக்ஷனில் வேற ஒரு பேட்டரி வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு வைப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, இதோ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறேன், இதோ அது பண்ணுறேன், இல்லை நான் எக்ஸ்சேஞ்சில் எடுத்துப்பேன் அப்படின்ற மாதிரியான விஷயத்த சொல்லுவாங்க. இது எங்கே நான் வந்து முழுமையாக இதை நான் அனுபவப்பட்டிருக்கேன்னா, இப்போ பியூரிவியில் இதான் நடந்துகிட்டு இருக்குது. பியூரிவியில் நான் வாங்கும்போது ஒரு பேட்டரி சைஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு அப்டேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பேட்டரியை கொண்டு வந்தாங்க. இப்போ டோட்டலி பேட்டரி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ எனக்கு 5 வருஷம் வாரண்டி இருந்தாலும் இவங்களால் நான் இப்போ போய் ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு போய் நின்னேன்னா அவங்களால வேறு பேட்டரியை கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்களோட ப்ரொடக்ஷன் லைனை பழைய பேட்டரிக்கு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கலாக இருக்குது. ஸோ இதுக்கு தான் சொல்கிறேன், கம்பெனி தரப்பில் ஒரு பேட்ரி இருக்குது அப்படின்னா அந்த பேட்டரியை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கான டெக்னாலஜி அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இல்லை செல் போயிடுச்சு, அதை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி, அந்த செல்லை மட்டும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை அவங்க கொண்டு வந்திருந்தாங்கன்னா பழைய பேட்டரியை கூட நாங்கள் யூஸ் பண்ணியிருக்க முடியும். இப்போ என்ன பண்ணுறாங்க, நீங்கள் ஸ்கூட்டரையே கொடுத்துருங்க, நான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுக்கு நாங்கள் வந்து இந்த ஸ்கூட்டரை எடுத்துகிட்டு நாங்கள் புது ஸ்கூட்டர் கொடுக்குறேன் அப்படின்றத கம்பெனிஸ் எல்லாம் இப்போ கையில் எடுத்திருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லை, இப்போ ஏத்தராக இருக்கட்டும், ஏத்தர் கூட வந்து ஜென்ரேஷன் வைஸ் அவங்க நிறைய மாற்றிட்டாங்க. ஓலாவாக இருக்கட்டும், ஓலா வந்து டோட்டலி இப்போ பேட்ரி ஸ்ட்ரக்சர் டோட்டலாக மாற்றிட்டாங்க. உங்களுக்கே தெரியும், Gen 2ஓட பேட்ரி ஸ்ட்ரக்சர் டோட்டலி டிஃப்ரெண்ட். அப்படி இருக்கும்போது இப்போ ஓலாவில் ஏதாச்சும் பேட்ரி ஃபஸ்ட் ஜென்ரேஷன் பேட்டரியில் பிரச்சனை அப்படின்னும் போது செகண்ட் ஜென்ரேஷன் பேட்டரியை வச்சு ஓட்ட முடியாது. ஸோ ப்ராக்டிக்கலாக இந்த மாதிரி ஜென்ரேஷன் வைஸ் அப்டேட் ஆகும்போது பேட்டரியும் அப்டேட் ஆகும். ஸோ அப்போ அவங்க வந்து பேட்டரியை சர்வீஸ் பண்ணியே ஆகணும், ஆனால் பேட்டரியை சர்வீஸ் பண்ண மாட்டாங்க. அதுதான் இப்போ நிதர்சனமாக இருக்குது. சரி, இது மட்டும்தான் கன்சர்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த பேட்டரி டெக்னாலஜியில் வர பிரச்சனைகள். ஓகே, ஸோ இந்த டெக்னாலஜிக்கு இப்படி ஒரு சொல்யூஷன் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குற ஒரு விஷயம். அதாவது இந்த பேட்டரி எல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சைனாவாக இருக்கட்டும், வடகொரியாவாக இருக்கட்டும், கொரியான்னு வச்சுக்கோங்களேன், வடகொரியா தென்கொரியா இப்படி பிரிக்க வேண்டாம், கொரியன் பேட்டரிஸ் வருது. அண்டு சில வந்து இந்த சவுத் அமெரிக்கா ரீஜன்லேருந்து சில பேட்டரிஸ்லாம் வந்துட்டுருக்கு. அண்டு யூரோப் ரீஜன்லேருந்து சில பேட்டரிஸ்லாம் வந்துட்டுருக்கு. ஓகே, ஸோ இப்படி தான் நமக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டடாக பேட்டரிஸ் கிடச்சிட்டுக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து ஒவ்வொரு கிரேடு இருக்கும், ஒவ்வொரு தன்மைகள் இருக்கும். ஸோ இப்படி பேட்டரியை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறத விட்டுட்டு இந்தியா வந்து நேட்டிவாக நமக்குன்னு ஒரு பேட்டரியை நம்ம டிசைன் பண்ணுற டெக்னாலஜி, இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஈகோ சிஸ்டமோட ஒரு வரப்பிரசாதம் என்ன அப்படின்னா, இது எல்லாமே வந்து நம்ம உள்நாட்டில் இந்தியாவிலேயே நம்மளால் தயாரிக்க முடியும். அதுக்கான ரிசோர்ஸு, அறிவு எல்லாமே இருக்குது. ஆனால் யூஸ் பண்ண தான் மாட்டோம். என்ன பிரச்சனை என்னன்னா, நம்மளும் வந்து அவுட் சோர்ஸ் ஆகிட்டோம். நம்ம யாருமே வந்து இந்தியாவுக்கு ஒர்க் பண்ணுறது இல்லை, எல்லாமே வந்து வெளிநாட்டுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதனால தான் இங்கே வந்து நாலேஜ் டிமாண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு. சரிங்களா, சரி, இப்போ இங்கே முதலீடு, அதாவது இந்த உள்நாட்டு உற்பத்தியில் நம்ம வந்து பேட்டரி டெக்னாலஜியை நம்ம நேட்டிவாக நம்ம இந்தியாவிலேயே நம்ம தயாரிக்க முடியும். அப்படி தயாரித்தா நம்ம பேட்டரி டெக்னாலஜியோட ப்ரைஸ் வந்து கம்மியாகும். அண்டு இப்போ இந்தியாவுக்குன்னு சில பேட்டரியை வந்து தயாரித்தே ஆகணும். ஏன்னா நம்மளோட கிளைமேட்டு, நம்மளோட சீதோஷண நிலைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பேட்டரி. கம்பெனி தரப்புலேருந்து ஏன் பேட்டரியை வந்து ரிப்பேர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் பேட்டரியிலேருந்து எல்லா இதையுமே வந்து அப்படியே அசம்பிள் பண்ணி நம்ம வந்து இறக்குமதி பண்ணி அப்படியே ஃபிட் பண்ணி கொடுத்துறோமா. ஸோ பேட்டரியில் ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா கம்பெனி தரப்புலேருந்து ஒன்றும் பண்ண முடியல. ஸோ இது எல்லாமே வந்து
உள்நாட்டில் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து இந்த பிரச்சனை இல்லை. அந்த டெக்னாலஜி வந்து நம்ம உள்நாட்டிலேயே தெரிஞ்சிருக்குன்னா இந்த டெக்னாலஜி வந்து ஹேண்டில் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சில ட்ராபேக்ஸ்லாம் இருக்குது. இப்போ வந்து வீடியோட லென்த் ஆல்ரெடி ரொம்ப பெருசாக போனதுனால இப்போ நம்ம வந்து இந்த வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணுவோம். இதை பற்றின சீரீஸ் வந்து நிறைய பேசுவோம். ஓகேங்களா? நிறைய இந்த மாதிரியான இவி ரிலேட்டட் இஷ்யூஸை பேச தான் நமக்கு வந்து புதுவான இவி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டெவலப் ஆகும். ஈவிக்கான சில லிமிட்டேஷன் இப்போ வரைக்கும் இருக்குது. அது வந்து ஃப்யூச்சரில் களையப்படும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. ஓகேவா? ஸோ ஈவியில் இருக்கிற மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜை நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்டை கேட்குறதுக்கு அவ்வளோ இருக்குது. See you on next video. Until then, bye bye from Divakar. Bye bye.